ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல மகிமையான ஸ்தோத்திரம் நாளிலே நான் மீண்டும் ஒன்று கூட இதை காணவும் பார்க்கவும் கிருபையாய் தேவ நாட்களை கர்த்தர் தந்தார். ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, சிநேகிக்கிற, ஊழியத்தை தோள் கொடுத்து நேசிக்கிற எல்லா நல்ல இருதயங்களையும் நல்ல உள்ளங்களை நினைத்து ஆண்டவர் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட வாசிக்க கேட்கலாம். 1-2 கொரிந்தியர் அவனுடைய 1ஆம் அதிகாரம் என்னுடைய 8வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரம், அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. கவனிங்கள், பலத்துக்கு மிஞ்சின பாரம். சொல்லுங்க, என் பலத்துக்கு மிஞ்சின பாரம். அவங்க ஸ்தோத்திரம். அந்த கடல் தீவில் அவங்க யாத்திரை செய்யும் போது அவங்க சொல்லுகிறாங்க, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரத்தை நாங்கள் சுமந்தோம். கை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு பகல் பலத்துக்கு மிஞ்சின பாரத்தோட, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரத்தோட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் மேல இருக்கிற அந்த பாரத்தை தூக்கி எறிகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னும் சில நிமிஷத்துக்குள், பலத்துக்கு மிஞ்சின பாரம், என் தகுதிக்கு மிஞ்சின பாரம், என் வயசுக்கு மிஞ்சின பாரம், நான் சுமக்க கூடாத பாரம். ஆரம்பத்தில் எனக்கு அது வெயிட்டா தெரியல, ஆரம்பத்தில் எனக்கு அது ஒரு பாரமா தெரியல, ஆரம்பத்தில் சின்ன ஒரு சுமையா இருந்தது, ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப சின்ன சுமையா இருந்துச்சு. ஆனா 2024 வருஷத்துல 2024 வருஷம் எண்டில் ஆகும்போது எனக்கு அது ஒரு பெரிய பாரமாகி இன்னைக்கு நான் சுமக்க முடியாத பலத்துக்கு மிஞ்சின பாரத்தோட நிக்கிறேன், பலத்துக்கு மிஞ்சின பாரத்தோட வந்திருக்கிறேன். இந்த பாரத்தை நான் எப்படி இறக்குவேன்? ஆமென். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட ஒன்னு வாசிக்க கேட்கலாம். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ. நல்லா கவனிங்க, 2 வார்த்தைகள் வேதத்துல ஒரே காரியத்தை சொல்லுகிறது. என்மேல் மிஞ்சி பலன் கொண்டது. அல்லேலூயா. எது மிஞ்சி பலன் கொண்டு நிக்குதோ, என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியல, என்னால் அதை ஜெயிக்க முடியல. எனக்கு ஆரம்பத்தில் இருந்த பாரம் நாட்கள் போக போக எனக்கு அது அழுத்தம் கொடுத்துட்டு அது என்னை விட்டு வெளியேற மாட்டேங்குது. நான் அதை ஜெயிக்கும்படி, நான் அதை ஜெயிக்கிறதுக்காக இல்ல, நான் அதை மாற்றுறதுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறேன். பட் அது என் பலத்துக்கு மிஞ்சின பாரமாயிருக்கிறது. ஐயோ உயர்த்தியாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வயிற்று பகுதியில சுகமே பலவீனத்தோடு இருக்கிற ஒருத்தரை தேவன் சுகமாக்க போகிறார். உனக்கு வயிற்றுல பலவீனம் தொடங்கி 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம். அதான் நரம்புல பிரச்சனையோட நரம்பு தளர்ந்து போனதோ இல்ல நரம்பு தேஞ்சி போனதோ, ஏதோ ஒரு சுமையோடு கூட என் பலத்துக்கு மிஞ்சின ஒரு வியாதி, என் பலத்துக்கு மிஞ்சின ஒரு பாரம், என் பலத்துக்கு மிஞ்சின ஒரு வருத்தம், என் பலத்துக்கு மிஞ்சின தோத்திர ஒரு சுமை எதுவானாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அதை தூக்கி எறிகிற ஒரு அபிஷேகத்தை சபையை கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட்டான். ஆண்டவரை விட்டு, ஸ்டாலின் கரெக்டா கேக்குதா? ஆண்டவரை விட்டு ஒரு மனுஷன் பின்வாங்கிட்டான். அவன் பின்வாங்கின பிற்பாடு பின்வாங்கி ஒரு குடிகாரனா மாறிட்டான். ஒரு நாள் அவன் நல்ல போதையில வழி தெரியாம அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டான். அடர்ந்த காட்டுக்குள்ள போனதுனால இவன் திடீர்னு இவன் கண்ணுக்கு முன்னால கர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் வந்து முன்னால நிக்குது. சிங்கத்தினுடைய அந்த வாய் சவுண்ட கேட்ட உடனே ஐயோ சிங்கம் வந்து நிக்கணும்னு அவ்வளவு போதை இறங்கிருச்சு. இறங்கின உடனே அதுக்கு முன்ன பாஞ்சு ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான்.
ஓடி 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 ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆண்டவரே, நான் ஒழுங்கா ஆராதனைக்கு போவேன். ஆண்டவரே, நான் ஆராதனையிலே நீ ஒழுங்கா இருப்பேன், ஒழுங்கா கை தட்டுவேன், ஒழுங்கா பாட்டு பாடுவேன், ஒரு ஆராதனை கூட முடக்க மாட்டேன். நான் உண்மை விட்டு பின்வாங்கினதுக்கு நீர் என்னை காப்பாத்தணும் ஆண்டவரே, நீர் என்னை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி ஒரு குகையை சென்று அடைந்தான். ஆமென். அந்த சிங்கத்துக்கு தப்பி ஒரு குகைக்குள்ள போயிட்டான். இப்ப குகைக்குள்ள உட்கார்ந்து இருந்து அவன் சொல்றான், ஆண்டவரே. அவன் அடுத்த நாள் காலையில சொல்றான், விரட்டினது எப்போ? ராத்திரி. போய் அவன் இருந்தது ஒரு குகைக்குள்ள. இப்ப போதை தெளிஞ்சிட்டு அவன் முழங்கால் போட்டு சொன்ன, ஆண்டவரே, நான் சும்மா தான் சொன்னேன், சபைக்கு போவேன், ஆலயத்துக்கு போவேன், ஆராதனையில ஒழுங்கா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தான். அவன் சிங்கம் முழங்கால நிக்குது. அப்ப கிறிஸ்டியன் சிங்கம் ஆகி போச்சு. இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, என்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வச்சீங்க. இப்ப அதே சிங்கம் என் முன்னால என்ன செஞ்சிருக்குது? முழங்கால் போட்டு இருக்குதுன்னு. அப்ப சிங்கம் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே, நான் எங்கேயும் அலையாம ஓடி திரியாம என் பசிக்கேற்ற ஆகாரத்தை என் முன்னாலே கொண்டு தந்ததுக்காக. பக்கத்துல சொல்லுங்க, கை தட்ட முடியுமா? வாயை திறந்து ஏதாவது பேச முடியுமா? அல்லேலூயா சொல்ல முடியுமா? இருக்குது எங்க? இருக்குது எங்க? அல்லேலூயா. மரணம் ஒரு அடி தூரத்துல மட்டுமே, மரணம் ஒரு அடி தூரத்துல மட்டுமே. மரணம்ங்கிற கொடிய ஸ்தோத்திர விஷம் ஒரு அடி தூரத்துல மட்டுமே. இன்னைக்கு மிஞ்சின பாரத்தோடு வந்து நிக்கிற அவன் தேவ பிள்ளைய அதை தூக்கி எறியும்படி, அதை தூக்கி எறியும்படி ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ வல்லமை அவன் பாய்கிறது. மரணத்தின் வல்லமை, மரண சங்கார தூதனை இப்ப அந்த தூதனை அனுப்பி வெற்றாரு வெற்றாரு வெற்றாரு. ஆமே. மரணத்தின் கூறுகள் இப்ப இயேசுவின் நாமத்தில் அது நிர்மூலமாகுது. ஆமே ஆமே. பிரைஸ் காட். குடலப கரதனா மேட்டன ரோடுரி அந்தரபலபா. அடுத்த மாசம் நான் ஒரு கார்பெண்டரை கூட்டிட்டு தான் வருவேன். 10 கிலோ ஆணியும் 10 கிலோ நட்டும் போல்ட் வாங்கிட்டு வருவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. 10 கிலோ நட்டும் போல்ட் வாங்கிட்டு வந்து வரும்போது ஒவ்வொருத்தரும் சேர்ல நான் பிட் பண்ணலன்னா என் பேர் ராஜன் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சரி, போயிட்டு வாங்க. கை வைத்தாமே. அப்ப கவனிங்க, அவன் பலத்துக்கு மிஞ்சின பாரம், தகுதி என்னால சுமக்க முடியாத பாரம். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு வெயிட் இல்ல பாஸ்டர், ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பிரயாசம் தெரியல பாஸ்டர். அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அது ஏதோ ரொம்ப சிம்பிளா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஆரம்பத்துல லகுவாய் தெரிஞ்சது. இப்ப என்ன முன்னுக்கும் பின்னுக்கும் விடாத, என்ன முன்னும் பின்னு விடாத, என்ன ஜீவிதத்துல எதையும் செய்ய விடாத, அடுத்த கட்டத்துக்கு போக விடாத மிஞ்சின பாரம் என்னை நெருக்குகிறது. என் வயசுக்கு இதை தாங்க முடியல பிரதர், என் வயசுக்கு இதை தாங்க முடியல. பலவீனத்தை என்னால சுமக்க முடியல. என்னால இதை தாமே கொண்டுட்டு ஓட முடியல. இன்றைக்கு பகல் தேவ பிள்ளைய, இன்னைக்கு பகல் தேவ மனுஷா, ஒரு தூக்கி எறிகிற ஒரு அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள். அது உன்னை விட்டு தேவன் தூக்கி எறிய போறாரு. உன்னை விட்டு அந்த தேவன் இன்றைக்கு தூக்கி எறிய போறாரு. சொல்ல, ஆண்டவரே, தூக்கி எறிகிற ஒரு அபிஷேகத்தை என் மேல இருக்கிற மிஞ்சி பலன் கொண்டத, என்ன மிஞ்சி பலன் கொண்டத தூக்கி எறிகிற ஒரு அபிஷேகம் இன்னைக்கு எனக்கு வேணும். இதுல இருந்து நான் போகும்போது என்னை அழுத்துகிற, என்ன பிரஷர் பண்ணுகிற, என்ன உடைக்கிற அது என்ன மிஞ்சி பலன் கொள்ளுது. அது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அல்லேலூயா. என்னில் பலன் கொண்டது தெய்வீகத்தை விடவும், தேவ கிருபையை விடவும், தேவ பலத்தை விடவும் என்னில் பலன் கொண்டு நிற்கிறது. உன்னை எழும்ப விடாத, உன் தரிசனத்தை தகர்க்கணும், உன் ஊழியத்தை உடைக்கணும். கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை நிர்மூலமாக்கணும்னு மிஞ்சி பலன் கொண்டு நிற்கிறத, மிஞ்சி பலன் கொண்டத இன்னைக்கு நீ ஒட்டைக்கணும். இயேசுவின் நாமத்துல ஒட்ட துதிச்சு ஓட, வெட்டு வெட்டு வெட்டு, அந்த வல்லமையை வெட்டு, அந்த பலகீனத்தை வெட்டு. இயேசுவின் நாமத்தில் மிஞ்சி பலன் கொண்டத, இயேசுவின் நாமத்தில் மிஞ்சி பலன் கொண்ட சில வல்லமைகள் இன்னைக்கு ஒட்டையுது ஒட்டையுது ஒட்டையுது. பெற்றுக்கோ, வேடிக்கை பார்க்காத. ஒரு தேவ வல்லமை இறங்குது, ஒரு தேவ அக்கினி இன்னைக்கு நிறைய பேரை சந்திக்குது. Right now the Holy Spirit
நீங்க வெக்கப்படக்கூடாது. நீங்க விட்டு கொடுக்க தயாராகணும். நீங்க ஒருவேளை வெக்கப்படுற ஆளா இருந்தா ஏதோ ஒண்ணு உங்களை பிடிங்கிட்டு வெளியே போகுது. ஒண்ணு மிஞ்சி பலன் கொண்ட ஒண்ணு, என்னை மிஞ்சி பலன் கொண்ட ஒண்ணு, அது என்னிலிருந்து வெளியேறும் போது பரிசுத்தாவி வரும்போது அதை பிடிங்கி எறியும். பரிசுத்தாவி இதை தூக்கி எறியுது. பரிசுத்தாவி இதை தூக்கி எறியுது. இயேசுவின் நாமத்தினால் மிஞ்சி பலன் கொண்டது. பக்கத்துல சொல்லுங்க, மிஞ்சி பலன் கொண்டது. அது நல்ல விஷயம் இல்ல, அது நல்ல காரியம் இல்ல. நீ தேவனிட தேவ சமூகத்துல நெருங்க விடாதபடி, நீ தேவ அன்புல நிலைக்க கூடாதபடி, நீ தேவ பிரசன்னத்தை சுமக்க கூடாதபடி, நீ தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்ற விடாதபடி மிஞ்சி பலன் கொண்டு நிக்கிறத, மிஞ்சி பலன் கொண்டு நிக்கிறத அபிஷேகம் தூக்கி எறிய போகுது. அபிஷேகம் வரும்போது தேவன் அதை புட்டிங்கி எறிவாரு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சம் கவனமா, ஸ்தோத்திரம், கொஞ்சம் கவனத்தோட ஆண்டவர் சில மெடிக்கல் ஹீலிங் செய்ய போறாரு. ஆமா, நீங்க தொடர்ந்து தேவ சமூகத்தில் ரொம்ப ஃப்ரீ ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட போகிறார். ஆமே. நம்பர் 1 ஏசாயா 59 அதிகாரம். ஸ்தோத்திரம். ஏசாயா 59 அதிகாரத்துல தொடர்ந்து திருப்பி என்னோடு கூட வாசிக்க கேட்கலாம். என்னுடைய 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். ஹalleluya. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய், ஆமென், ஒரு கரையில் இல்ல, 4 வசமும் வெள்ளம் போல. தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல, தப்பி வெளியேறதுக்கு மார்க்கம் இல்ல. ஆமென். தப்பி பிழைக்க நம்பிக்கையும் இல்ல. ஹalleluya. 4 வசமும் ஆமென் வெள்ளம் போல சத்துரு இறங்கி நிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம்? ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த பாடு? ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? பிரதர், எனக்கு தப்புறதுக்கு வழி இல்ல, எங்கே போறதுக்கு எனக்கு வழி இல்ல, நாம் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆமா எனக்கு வாய்ப்பு இல்ல. லிசன் டு மீ. நல்லா கவனிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க கைதட்டி ஆராதிக்கணும். கொஞ்சம் கேப்ப கொடுத்துட்டு நீங்க உள்ள வரணுமே. ஆமா, இந்தியா ஒரு தீப கல்பம். சொல்லுங்க, இந்தியா ஒரு தீப கல்பம். ஆனா இலங்கை ஒரு தீவு. என்னோட நல்லா படிச்சிருக்கலாம், ஓரளவுக்கு நான் பள்ளிக்கூடம் போகல. சொல்லு. ஆமா, இலங்கை ஒரு தீவு. ஆமா, எந்த பக்கமும் திரும்ப முடியாது. சுனாமி வந்தாலும் சரி, ஆமா, இல்ல கடலின் அலைகள் ஒண்ணு குமரி அடிச்சாலும் சரி, ஆமா, அந்த தீவுக்குள்ளதான் இருக்கணும். தப்புறதுக்கு வழி இல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு தப்புறதுக்கு வழி இல்லாத ஒரு தீவுக்குள் அகப்பட்டது போல, ஆமை, 4 பக்கமும் சத்துரு வெள்ளம் போல புரண்டு வந்து ஆமை உன்னைய அடிக்க பார்க்கிறான் இல்லையா, உன்னை தொலைச்சி கட்ட பார்க்கிறான் இல்லையா, அந்த ஆமை காரியத்தை, அந்த மிஞ்சின பலத்தை இன்னைக்கு தேவ ஆவியானவர் எடுத்து மாற்ற போகிறார். தேவ ஆவி ஆமை வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுகிறார். பிரதர், தப்புறதுக்கு வழி இல்ல, தப்பி போறதுக்கு வழி இல்ல. ஒரு பெரிய கலக்கத்தின் நடுவில் நிக்கிறேன். ஆமா, 4 பக்கமும் எனக்கு ஒண்ணும் தெரியல. 4 பக்கமும் எனக்கு முள்ளு வேலி, 4 பக்கமும் எனக்கு நெருக்கடி, 4 பக்கமும் எனக்கு போராட்டம். இன்றைக்கு தூக்கி எறிகிற ஆவியானவர் பலத்துக்கு மிஞ்சி ஆமை உன்னை நெருக்குகிற, பலத்துக்கு மிஞ்சி உன்னை அடைக்கிற, பலத்துக்கு மிஞ்சி வழிமறிக்கிற. ஆமா, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பா. சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பான். எக்காலம் ஊதுகிறோ,
எதிரியை வென்று விட்டோ, நாங்கள் எதிரியை வென்று விட்டோ. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளர், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, அவே கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஹல்லேலூயா. 4 வருஷமும் தப்புறதுக்கு வழி இல்ல, தப்பதுக்கு மார்க்கம் இல்ல. அவன் சத்துரு வெள்ளம் போல எழுப்பி நிற்கிறான். பயங்கரமான ஒரு ஸ்போடனங்களுக்கு நடுவில் நிற்கிறேன். அவன் பிரச்சனையில நடுவில் நிற்கிறேன். அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவன் இன்றைக்கு ஆராதனை முடியறதுக்கு முன்னால அதை தேவன் தூக்கி எரிகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்தின் மேல ஹல்லேலூயா. அவன் வழி இல்ல, எல்லா பக்கம் அடைஞ்சிருக்குது, எல்லா பக்கமும் நெருக்கடி, எல்லா பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு கண்ணீர் இல்லாம வேற ஒண்ணு இல்ல. எவ்வளவு அமைப்பு எந்த பக்கம் போனாலும் ஒரு வழி எனக்கு அடைஞ்சே கிடக்குது. நான் முன்னாக போனால் அடைப்பு, பின்னால வந்தால் அடைப்பு, வலது பக்கம் போனால் அடைப்பு, இடது பக்கம் போனால் அடைஞ்சிருக்குது. உனக்கு வேண்டி ஒரு தீபகல்பம், உனக்கு வேண்டி ஒரு தீபகல்பம், ஒரு பக்கம் ஒரு வழிய, ஒரு பக்கம் ஒரு வழிய அவன் இன்னைக்கு தேவன் திறக்கும்படி பிரச்சனையை தூக்கி எறிகிற அபிஷேகம். கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென். ஆராதிக்கிற தேவ பிள்ளைய, ஆராதிக்கிற தேவ பிள்ளைய அவன் தூக்கி எறிகிற அபிஷேகம், தூக்கி எறிகிற ஒரு அக்கினி, தூக்கி எறிகிற ஒரு வல்லமை. ஆமென். மிஞ்சின பாரம், மிஞ்சின பாரம், மிஞ்சின பாரம், மிஞ்சின பாரம். ஏய், வழி இல்லாத இடத்துல, பாதை இல்லாத இடத்துல தேவன் இன்னைக்கு உடைச்சு மாற்றாரு. ஆமென். கவனிங்க, கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதே ஒரு வல்லம் உங்களை தொடணும், அதே ஆவியானவர் உங்களை தொடணும். ஆமென். யாருக்கும் தெரியாத சம்பவம் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சரீரத்துல விங்கி ஏற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால ஒரு ஸ்டெப் கூட முன்னுக்கு போக முடியாது, ஒரு எட்டெடுத்து என்னால முன்னுக்கு வைக்க முடியாது. எனக்கு ஹார்ட் ஏகதேசம் நின்றுமோங்கிற ஒரு கேள்விக்குறி. என்றாலும் மரணத்தை குறிச்சு நேர்முகமாய் மரணத்தை பார்த்தனால எனக்கு ஒரு விதத்துல பயம் இல்ல. இனி ஒரு பக்கம் இந்த ஊழியங்களுடைய நிலைமை என்னவாகும், இந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு தேவன் எப்படி கொண்டு போவார், எதுவானாலும் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். ஐயோ ஆமென். ஹல்லேலூயா. என்னே தெரியாத முகப்பழக்கம் இல்லாத ஒருத்தரை தேவன் தட்டி எழுப்பி என்ன காட்ட முடியுமானால், அவன் வண்டி கார அவன் ஒரு மலம்பாம்பு போல வந்து விழுங்குறத ஆண்டவர் காட்டி கொடுக்க முடியுமானால், அவன் நீ அறியாம உன் மேல விழுந்து கிடக்கிற இத தூக்கி எறிகிற ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம் இறங்கி வருது, இறங்கி வருது. தீ 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 தீ. ஒன்னே ஒண்ணு, நிறைய நேரம் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு போராட்டம் இல்லை இல்லையா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா, உங்களுக்கு ஒரு போராட்டமும் இல்லைல்ல. ஆமே, விசுவாசிகளுக்கு நிற்கிறத விட 1000 கைகள் பின்னால செயல்படுது, 1000 மடங்கு செயல்படுது. ஒன்னே ஒண்ணு தோற்றக்கூடாது. ஆண்டவரே, தோற்று போயிடக்கூடாது, இந்த ஓட்டத்துல தோற்றக்கூடாது, இந்த ஓட்டத்துல தோற்றக்கூடாது. ஐயோ உயர்த்தியாம ஆமே. ஒண்ணு ஆமே, ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை தூக்கி எறிகிற அபிஷேகம். ஆமே. நீ அறியாத ஒரு காரியம் உனக்கு நேரிட்டால், நீ அறியாத சத்துரு உனக்கு பதிவிருந்தா, நீ அறியாத கோணத்துல உன்னைய வேலி வச்சு அடைக்க நினைச்சா, தெய்வம் அதை தூக்கி எறிவதற்கு வல்லமை உள்ள தெய்வம், வல்லமை உள்ள தெய்வம், பராக்கிரமம் உள்ள தெய்வம். Praise God. Rekamana Gudalaba.
சத்துரு வெள்ளம் போல எழும்பி எல்லா வசத்திலையும் அடைச்சு வச்சிருக்கிறான். எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். வருஷத்துக்கு ஒரு நாள் ஏத்திட்டு இறக்குற கொடி இல்ல இல்ல. வாகா எல்லையில பாகிஸ்தானுக்கு பஞ்சாபுக்கு நடுவுல, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு நடுவுல பஞ்சாப் கோட்டையில கொடியேற்றிட்டு அடக்காம இறக்குற கொடி இல்ல. இந்த கொடி ஏற்றினால் உன் மேல இருக்கிற பிரச்சனைய தேவன் தூக்கி எறிவதற்கு வல்லமை உள்ள ஆண்டவர், வல்லமை உள்ள தெய்வம். அந்த பிரச்சனையை தேவன் தூக்கி எறிய போகிறார். அந்த போராட்டத்தை தேவன் தூக்கி எறிய போறாரு. ஆமே, பாடுகளை தேவன் தூக்கி எறிய போறாரு. வெள்ளம் போல சத்துரு கரை புரண்டு வந்து உன்னை மோதி அடிக்க நினைச்ச, மோதி அடிக்க, ஆமே மோதி உன்னை கொல்ல நினைச்ச அந்த ஆவிகள் இப்போ மிஞ்சி பலன் கொண்ட பிரச்சனைகள், மிஞ்சி பலன் கொண்ட பிரச்சனைய கர்த்தர் தூக்கி எறிய போகிறார். நம்பர் 2, ஆதிகாமம் 49ஆம் அதிகாரம். ஆதிகாமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வில் வீரரோ மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஐயோ பயத்தியாம ஒன்னு பிரச்சனைங்கிற பாரத தேவன் தூக்கி எறிய போகிறார். ஆமே. 2வது மனமடிவு என்கிற ஆமே மிஞ்சின பாரத்தை தேவன் தூக்கி எறிய போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்ப ஒரு வில்ல எடுத்துட்டு இல்ல, ஒரு வில்ல மடக்கி பிடிச்சு அடிச்சா யோசேப் அவுட். ஒரு வில்ல எடுத்துட்டு யோசேப் அடிச்சா யோசேப் காலி. ஆனால் யோசேப்பு மேலையும் படாது. ஆனா யோசேப்புக்கு நேர அம்பு பாய்ந்து கொண்டே இருக்கிறது, அவனை மனமடிவாக்கும்படி. அல்லேலூயா. அவனை மனமடிவாக்கும்படி. ஆமா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இவர்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிவார்கள். சகரியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எகிப்தியர்கள் இவர்களை மனம் அடிவாக்கினார்கள். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை போய் என்கிட்ட இல்ல பிரதர். ஆமே, ஆரம்பத்தில் இருந்து ஆவிக்குரிய அந்த ஆமே வாழ்க்கை என்கிட்ட இல்ல பிரதர். ஆரம்பத்துல ஆமே ஆண்டவருக்காக இப்படி ராத்திரி மகள் வேதத்தை தூக்கிட்டு ஆமே ஓடின ஆளுதான். ஆனா இப்போ என்னால ஓட முடியல. ஓடுறவங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ அங்க போய் உனக்கு என்ன கிடைச்சது, அங்க போய் உனக்கு என்ன ஆமே ஆச்சு. அதனால தோத்திரம் வழியில இருந்து சொல்றேன், நீ போகிறவங்களை மனமட்டி வாக்குகிறேன். நல்லா கவனிங்க. சத்துரு உன்னைய கொன்னுட்டா ஒரே நாள்ல ஆமே தோத்திரம் அவன் திட்டம் நிறைவேறாது. சத்துரு உன்னைய கொன்னுட்டா அதோடு கூட அவன் திட்டம் நிறைவேறாது. அதனால அம்ப எய்து ஆமை தோத்திர அம்ப விட்டு, வேதனைகளை விட்டு, அவமானத்தை விட்டு, பரிகாசங்களை விட்டு, துன்பத்தை விட்டு உன்னை மனமடிவாக்கி உன்னை கொண்டு பல லட்சங்களை பின்திருப்ப பண்ணணும். உன்னை கொண்டு பலரை வீழ்த்தணும். அல்லேலூயா. ஒரே நாள் நீ சாகிறத பிசாசு விரும்ப மாட்டான். ஆமே, நீ கொஞ்சம் கொஞ்சமா அவமானப்படணும், கொஞ்சம் கொஞ்சமா நீ வேதனைப்படணும், இஞ்சி டு இஞ்சி நீ தினந்தோறும் சாகணும். உன்னை மனமடிவாக்குகிற மனமடிவாக்குன மிஞ்சி பலம் கொண்டு நிற்கிறத இன்றைக்கு தூக்கி எறிகிற ஒரு அபிஷேகம், தூக்கி எறிகிற ஒரு வல்லமை. ஆமா, ஹல்லேலூயா. நான் சொல்லது புரியுதா? நான் சொல்லது மனசிலாச்சா உங்களுக்கு? ஆமே, ஒரே நாள்ல நீ ஆமே நான் இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன், வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து என்னை கொண்டு போட்டுருச்சு. இல்ல, அப்படி நீ சாகருக்கு பிசாசு அனுமதிக்க மாட்டான். ஆமே, உன்னைய மனமடிவாக்கி உன்னைய மனவேதனை கொடுத்து ஆமே நீ கொஞ்சம் கொஞ்சமா தேவனை தூசித்து போறவங்களெல்லாம் தடை பண்ணணும். நீ எதுக்கு கூட்டத்துக்கு போற, நீ எதுக்கு பைபிள் எடுக்கிற, நீ எதுக்கு தேவனை தேடுற, நானும் உன்ன மாதிரி ஆராதிச்சவதான், நானும் உன்ன மாதிரி ஓடினவதான் என்று சொல்லி மனமடிவாக்கணும், என்று சொல்லி மனமடிவாக்கணும். ஒரு ஆளை மனமடிவாக்கணும்.
ஒரு ஆள் 100 பேரை மனமடிவாக்கும். ஒரு ஆள் 100 பேரை மனமடிவாக்குனா ஒரு ஆள் 1000 பேரை மனமடிவாக்கும். 1000 பேரை மனமடிவாக்குனா ஒரு ஆள் 1,00,000 பேரை மனமடிவாக்கும். மனமடிவு, மனமடிவு. என்னால ஆராதிக்க முடியல, என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால உபவாசிக்க முடியல, என்னால வேத வாசிக்க முடியல. அந்த மனமடிவின் ஆவிய இப்போ அந்த மனமடிவின் ஆவிய, அந்த மனமடிவின் ஆவிய இயேசுவின் நாமத்தில் இப்ப மிஞ்சி பலன் கொண்ட மிஞ்சி பலன் கொண்டு நிக்குது. சொல்லுங்க, மிஞ்சி பலன் கொண்டு நிக்குது. இவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிவார்கள், பிரச்சனை கண்ட மனமடிவார்கள், வியாதியை கண்ட மனமடிவார்கள், ஒண்ணுக்கு பின் ஒண்ணு உபத்திரவம் கண்டா இவர்கள் மனமடிவார்கள். ஆமென். பார்வோனும் சேனை பின்தொடர்ந்தது போல மாறி மாறி அம்பு. போன மாசம் எனக்கு நல்லா இருந்துச்சு, போன வாரம் நல்லா இருந்துச்சு, இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், வீட்டுல பயங்கர பிரச்சனை. மனமடிவை உண்டாக்குகிற ஆவி, மனமடிவை உண்டாக்குகிற ஆவி. ஆராதனைக்கு போயிட்டு நல்ல சத்தம் கேட்டேன். ஆண்டவர் தான் எனக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் என் கூட பேசினாரு. அந்த தீர்க்க தரிசி சொன்னாரு, கர்த்தர் சுகமாக்குகிறார், இந்த விடுவிக்கப்பட்டாயினாரு. வீட்டுக்கு வந்த அதே பிரச்சனை, மனமடிவாக்குகிற ஆவி. அநேகரை தட்டி எழுப்பிட்டு வந்தவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகரை காலியும் கொடுத்து கூப்பிட்டுட்டும், அநேகரை அழைச்சிட்டும், அநேகரை பணம் கொடுத்துட்டும், அநேகர் வரல. அல்லேலூயா. மனமடிவை உண்டாக்குகிற ஆவி, மனமடிவை உண்டாக்குகிற ஆவி. என்னால ஊழியத்தில் எழும்ப முடியல, தரிசனத்தில் எழும்ப முடியல, என்னால அந்த காரியத்தை சரியா செய்ய முடியல. உனக்குள்ள இருக்கிற மனமடிவின் ஆவிய தூக்கி எறிகிற, மனமடிவின் ஆவிய தூக்கி எறிகிற மிஞ்சி பலன் கொண்ட, மிஞ்சி பலன் கொண்ட அசுத்த ஆவிய இப்போ இயேசுவின் நாமத்தினால் healing in the name of Jesus. சகரியா 10:11. எகிப்தியர்கள் அவர்களை மனமடிவாக்கினார்கள். யாரோ ஒருத்தரால நீ மனமடிஞ்சு வந்திருக்கிற, யாரோ ஒருத்தர் நிமித்தம் நீ மனமடிவாக்கப்பட்டிருக்கிறாய். நீ வேலைக்கு அலைஞ்சி அலைஞ்சி மனமடிவாயாச்சு. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு மனமடிவாய் போச்சு. எனக்கு இனி அப்படி ஒரு நம்பிக்கை இல்ல. அந்த மிஞ்சி பலன் கொண்ட அந்த மனமடிவின் ஆவிய தூக்கி எறிகிற ஒரு அபிஷேகம், தூக்கி எறிகிற ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்தினால். எந்த காரியத்தில் நீ ஓடி தளர்ந்தையோ, எந்த காரியத்தில் ஓடி ஓடி நீ தளர்ந்து போனையோ, எந்த காரியத்தில் பிரயாசப்பட்டு நீ மனமடிவானையோ, அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு வாய்க்க பண்ணுகிறார். அந்த காரியத்தை சகோதரா இன்றைக்கு தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். மனமடிவு மிஞ்சி பலன் கொண்டது. விசுவாசத்தை விட மனமடிவு. எனக்கு நடக்காது பிரதர், எனக்கு இனி அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர். டாக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு விசுவாசின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஜெபம் பண்ணவங்களும் சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரா? கர்த்தர் உனக்கு சொன்னாரா? மிஞ்சி பலன் கொண்டத, மனமடிவாக்கினத இயேசுவின் நாமத்தினால் நீ மனமடிவாய் போனத இப்ப அந்த ஆவி தூக்கி எறியுது, இப்ப அந்த ஆவி தூக்கி எறியுது, தூக்கி எறியுது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமென். சிஸ்டர் மலையாளத்தில் இருந்து வாய்ச்சாட்டே உൽപ്പത്തി പുസ്തകം 49:23. ഒച്ചയ്ക്ക് പാസ്റ്റർ കേൾക്കുന്നില്ലെന്ന്. വില്ലാളികൾ അവനെ വിഷമിപ്പിച്ചു. ഹല്ലേലൂയ. അപ്പൊ സിസ്റ്റർ മനസ്സിലായോ ഞാൻ പറഞ്ഞത്? വിഷമങ്ങളൊക്കെ ദൈവം മാറ്റാൻ പോവുകയാണ്. ഒരുപാട് വിഷമിച്ചല്ല ഇന്ന് പകൽ, കണ്ണുനീരിന്റെ അവസ്ഥയിലാണല്ലോ. ഞാൻ അങ്ങ് വിഷമിച്ചു പോയി, ഞാൻ അങ്ങ് വയ്യാഴിയായി പോയി. ദൈവമേ, ഇനി അത് നടക്കുന്നുള്ള സാധ്യത എനിക്കില്ല. പക്ഷെ ദൈവം ഇന്ന് പകൽക്കാലം സിസ്റ്ററോട്
ആമേ പ്രവചിച്ച് പറയുന്നു. ദൈവം പ്രവചിച്ചാണ് പറയുന്നത്. നീ വിശ്രമിച്ച ഓരോ മണ്ഡലങ്ങളിലും നീ ആമേ സ്തോത്രം ഹല്ലേലൂയ വിശ്രമിച്ചു പോയ ഒവ്വൊരു മണ്ഡലത്തിലും ദൈവം നിന്റെ പേര് വലുതാക്കാൻ പോവുകയാണ്. ദൈവം നിന്റെ പേര് വലുതാക്കാൻ പോവുകയാണ്. ദൈവം നിന്റെ കണ്ണീരിന്റെ അവസ്ഥകളെ ദൈവം മാറ്റാൻ പോവുകയാണ്. യേശുവിന്റെ നാമത്തിൽ നീ വിശ്രമിച്ചു പോയി. ഇനി അത് നടക്കില്ല, ഇനി അത് പറ്റത്തില്ല, ഇനി അത് എനിക്ക് ലഭിക്കില്ല, ഇനി എനിക്കത് സാധ്യതയില്ല. പക്ഷെ ഇന്ന് ദൈവം അത് സാധ്യതാക്കുന്നുണ്ട്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. നിന്റെ വിശ്രമങ്ങളെ വലിച്ചെറിയുന്ന ഒരു പരിശുദ്ധാത്മയുടെ ഒരു ശക്തി ഇന്ന് പകൽക്കാലം ഇവിടെ പ്രവർത്തിക്കുന്നു. അവൻ അത് വലിച്ചെടുക്കുന്ന ഒരു പരിശുദ്ധാത്മയുടെ ഒരു ശക്തി ഇന്ന് പകൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇവിടെ സ്പർശിക്കുകയാണ്. எது நடக்கலையோ, எது நடக்க விடலையோ அதை தெய்வம் இப்ப எடுத்து மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியம் சொன்னா, சத்தியமா சொன்னா வலது கை வச்சுட்டு ஹார்ட்ல சொல்லுங்க, மனமடிவாய் தான் சார் நான் வந்த இதுக்குள்ள. மனமடிவாய் தான் நான் வண்டியா இருந்தேன். மனமடிவாய் தான் ராத்திரி எல்லாம் பறத்தேன். காலையில போகணுமா வேண்டாமா என் மனம் அவன் மடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மடிவுக்கு நடுவில் அதை தூக்கி எறிகிற அந்த மனமடிவை ஒரு வில்லு அங்க யோசேப்பினுடைய ஆமை ஹார்ட்டையோ கிட்னியையோ ஸ்தோத்திரம் எங்கேயோ ஒண்ணு லிவரையோ அடிச்சிட்டு போன ஒற்றடியில யோசேப்பு காலி. ஆனால் வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள். உனக்கு எதிரே சத்ரு அக்கினி தீ அம்புகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். நீ மனமடிவாகணும், மனமடிவாகணும், நீ வெறுக்கணும். அவன் ஒரே நாள்ல அவன் நீ சாகிறத அவன் பிசாசு விரும்பல. உன் இருதயத்தை ஸ்தோத்திரம் மனமடிவாக்கி அவன் உனக்கு நேர மரணமும் வரல, வியாதியும் போகல, பிரச்சனையும் தீரல. அவன் எனக்கு மரணம் வந்தா நல்லா இருக்கும், செத்தா ஒரே நாள்ல முடிஞ்சிடும். உன்னை மனமடிவாக்குகிற பொல்லாங்கன் ஏகிற அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்று கேடகம் மிஞ்சி மிஞ்சி பலங்கொண்ட மிஞ்சி பலங்கொள்கிற ஆமை அந்த மடிவை, அந்த மனமடிவை இப்போ 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 இயேசுவின் நாமத்தில் உன்னை மனமடிவாக்குது. வா வா வா. போராட்டம் தீரல, பிரச்சனை தீரல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல. என் மனமடிவாய் போச்சு. இனி நான் ஊழியத்துல ஜொலிக்க முடியாது, இனி நான் ஊழியத்துல திளங்க முடியாது. எனக்கு எல்லாம் மனமடிவு. என்ன எல்லாரும் என்ன மனமடிவாக்குறாங்க. இன்னைக்கு பகல் அந்த மனமடிவுங்கிற பலவீனத்தை மிஞ்சி பலன் கொண்டு நிக்குது. அதை தூக்கி எறிகிற ஒரு வல்லமை இப்போ மேல இறங்கி வருகிறது, இப்போ மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தீ 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 ஃபயர் ஃபயர். இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷம் அக்கினி பாயுது பாயுது பாயுது. இந்த தரித்திரம் மாறாது, இந்த பிரச்சனை மாறாது, இந்த வியாதி மாறாது, இந்த போராட்டம் என்னை விட்டு போகாது, நான் எடுத்த இந்த சிலுவை என்னை விட்டு நீங்காது. உன்னை மனமடிவாக்குன, உன்னை மனமடிவாக்குன எந்த அம்போ, உன்னை மனமடிவாக்குன எந்த அம்போ இன்னைக்கு பகல்ல தூக்கி எறியும் ஒரு அபிஷேகம் தூக்கி எறியுது, அதை தூக்கி எறியுது, அதை தூக்கி எறியுது. ஆமா, இன்னைக்கு அந்த நுகத்தை ஆண்டவர் தூக்கி எறிய போறார். இன்னைக்கு மிஞ்சி பலன் கொண்ட அந்த பலவீனத்தை கர்த்தர் உடைக்க போறாரு. ஆமே, நீங்க வந்தது சோர்ந்து போய், நீங்க வந்தது மனம் அடிவாகி, இன்னைக்கு தெய்வம் அதை தூக்கி வெளியெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3 வாசிக்க கேட்ட அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. ஐயவையத்தியாமே 18 வருஷமாய் அவளை மிஞ்சி பலன் கொண்டது, 18 வருஷம் அவளை மிஞ்சி பலன் கொண்டது. ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது, அவன் ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போது ரிபல்ஸ் கியர் போட்டு அவ வந்தா. கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத கூனி,
ஆமே ஒவ்வொரு வாரமும் சொல்லுவா, ஆமே இந்த பாரத்தை ஆமே எடுக்க போகிற, என்ன மிஞ்சி நிக்கிற இந்த பாரத்தை எடுக்க போகிற ஆமே ஒருவர் என்னை சுகமாக்குவார். இந்த மிஞ்சி பலன் கொண்டிருக்கிற இந்த பாரத்தை ஒருவர் சுகமாக்குவார். ஆமே கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. வழியில போற எல்லாம் கேட்டிருப்பாங்க, போன வாரம் விடுதலை கிடைக்கும் தானே பைபிளை தூக்கிட்டு போன கன்வென்ஷன் கூட்டத்துல உனக்கு சுகமாக தானே பைபிளை தூக்கிட்டு ஊரை தரத்திக்கிட்டு ஓடுன. ஆமா 54 வாரங்கள் 18 வருஷம் ஆமே ஒரு நாள் கூட அவ சோர்ந்து ஆமே பலவீனப்பட்டு வீட்டுல இருக்கல. அவ தேவ சமூகத்துக்கு வந்தாள். அல்லேலூயா. என்னில் மிஞ்சி பலன் கொண்ட இந்த ஆமை தோத்திரம் பலவீனத்தை தூக்கி எறிகிற ஆவியானவர், தூக்கி எறிகிற அபிஷேகம் உடையவர் ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு வருவார். ஒரு நாள் அவர் என்னை நிமிர்ந்து ஆமை நிற்க பண்ணுவார். ஆமென். கையை உயர்த்தி ஆமென். ஸ்கேன் பண்ணா பலவீனத்தின் ஆவி ஒளிஞ்சுக்கிடும். ஆமே எம்ஆர்ஐல தெரியாது பலவீனத்தின் ஆவி. ஆமே சிடி ஸ்கேன்ல பலவீனத்தின் ஆவி தெரியாது. கையை உயர்த்தி ஆமென். இத்தனை காலம் உன்னை பலவீனப்படுத்தி இருந்த ஆவி, எத்தனை வருஷம் யூட்ரஸ்ல கட்டி வச்ச ஆவி, எத்தனை வருஷம் யூட்ரஸ்ல உண்டான ஆமே நன்மைகளை விழுங்கின ஆவி, ஆமே தூக்கி எறியும் ஒரு அபிஷேகம், தூக்கி எறிகிற ஒரு வல்லமை. ஆமே ஒரு எனக்கு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இவன் பல்லு வலினால படுத்திருக்கான், டாக்டர்கிட்ட போய் சொன்னதுக்கு பல்லு வலிக்குன்னு போக மாட்டேக்கான்னு. இப்ப சுமன் வந்து சொன்னா, அண்ணே நீங்க என்ன செய்யுங்க, டாக்டர்கிட்ட போங்க, பல்லு எடுத்தா ஒரே ஒரு நாள் தான் என்ன செய்யும், வலிக்கும். ஆனா ஆயுஷ் காலம் முழுவதும் ஒரு பல்லு குறைச்சி தேய்ச்சா போதும். ஆயுஷ் காலம் முழுவதும் ஒரு பல்லு குறைச்சி தேய்ச்சா போதுன்னு உடனே ஆளு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு, எது ஈஸி? பல்லு தேய்ச்சங்களா? எது லாபம்? கொஞ்ச நேரம் குர்ன்னு இருந்தனால எனக்கு ஒரு வழி தெரியல பாருங்க. அல்லேலூயா. ஐயோ ஏத்தியாம பல்லு எடுத்தா ஒரு நாள் தான் வலி, ஆனா ஆயுஷ் காலம் முழுவதும் ஒரு பல்லு குறைச்சு என்ன செய்யலாம், தேய்ச்சா போதும். அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அநேகர வியாதி வியாதி வியாதின்னு வயிற்றுக்குள்ள இருந்து உன்னை பலவீனப்படுத்துகிற, நரம்புல இருந்து உன்னை பலவீனப்படுத்துகிற, எலும்புல இருந்து உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னில் பலன் கொண்டு ஓ பாரமான அந்த பலகீனத்தை இயேசுவின் நாமத்தில் இப்போ தூக்கி எறியுது இயேசுவின் நாமத்தில் அதை தூக்கி எறியுது இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஐயோ வையத்தி ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல பலவீனம் அங்க கை வச்சுக்கோங்க. எந்த இடத்துல ஆமை உன்னை பாடுபடுத்துது அந்த இடத்துல கை வச்சுக்க. ஆமை அநேகருக்குள்ள இருந்த அந்த பலவீனத்தின் ஆவி, ஆமை பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி ஆமை வெளியேற போகுது. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத ஒருத்தி ஆமை, அவளுக்கு மேல மிஞ்சின பாரத்தோட மிஞ்சின பலவீனத்தோட ஒவ்வொரு நாள் ஆராதனைக்கு வந்தா. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நாள் வந்தார். கர்த்தருடைய ஆவி ஒரு நாள் ஆமே கர்த்தர் அங்க வந்தார். ஆண்டவர் சொன்னார், நாங்க ஒரு ஆளு தலைய பார்க்கல, முதுக பார்க்கிறேன், அது யாரு? ஆமே முதுக பார்க்கிறது யாரு? உடனே ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓ தன்னில் பலன் மிஞ்சி பலன் கொண்ட ஒவ்வொரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும், ஒரு ஆராதனை எனக்கு சுகம் கிடைக்கும், ஒரு உபவாச கூட்டத்தில் எனக்கு சுகம் கிடைக்கும். சுகம் கிடைக்கும்னு என்னில் சுகம் இல்லாமல் போய் பலவீனம் மிஞ்சி பலன் கொண்டு அது பாரமா இருக்குது. அந்த பாரத்தை தூக்கி எறிகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட ஒரு கோழி, தலை வெட்டப்பட்ட ஒரு கோழி உங்க வீட்டுல ஒரு கரை தொடங்கி மறுகரை வரைக்கும் பறந்து ஏறுது. ஆமை தலை வெட்டப்பட்டாச்சு. ஒரு மாந்திரிக வல்லமை ஒட்டையுது, ஒரு சூனிய கட்டு ஒட்டையுது, ஒரு பில்லி சூனிய ஒட்டையுது. உங்க வீட்டுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா
Receive the power. Receive the power. ஒட்டையுது மந்திரம் ஒட்டையுது. பில்லி சூனிய ஒட்டையுது. ஆமென். பில்லி சூனிய ஒட்டையுது. பில்லி சூனிய கட்டுகள் நொறுங்குது. நீங்க விளையாட்டு பார்த்து சிரிக்க கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் நீங்களும் உணர்ந்திருக்கணும். இந்த அபிஷேகம் ஒரு நாள் உங்க மேல இறங்கி வரும். நான் இன்னைக்கே வரணும்னு விரும்புறேன். உங்களை தடை பண்ணி வச்சிருக்கிறத, உன்னை தடை பண்ணி வச்சிருக்குதா, இந்த கட்டுகள் உடையணும். போன மாசம் இங்க இருந்து வந்துட்டு போன ஒருத்தங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க போயிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. வயிற்று போக்கல, வயிறு பலவீனத்தில் அட்மிட் ஆகிட்டாங்க. 3 நாள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க ஒரு டீச்சர். அன்னைக்கு அவங்க வராதனால நான் சொல்லலாம், பரவாயில்ல. அதனால கர்த்தர் அவங்களை சுகப்படுத்தினார். சில ஆவிகள் அலக்கழிச்சு வெளியேறும்போது, சில பலவீனங்கள் வெளியேறும்போது, பல வருஷங்கள் உன்னைய அலக்கழிச்ச ஆவி, உன் செவியை கட்டி வச்சிருந்த ஆவி, கேட்கும் திறனை கட்டி வச்சிருந்த ஆவி, பார்க்கிற ஆமை தோத்துற பவரை கட்டி வச்சிருந்த ஆவி, ஆமை வாய்க்குள்ள கட்டி வச்சிருந்த ஆவி, தொண்டையில வியாதி வச்சிருந்த ஆவி, இது போகும்போது மரித்தவனை போல் ஆக்கிட்டு தான் போகும். ஆனா 3ஆம் நாள் கர்த்தர் உங்களை எழுப்புவார். 3ஆம் நாள் கர்த்தர் எழுப்புவார். உன் மேல ஒரு ஆகாமியத்தின் கொடுங்கோல் உன் மேல விழுகிறதுக்கு முன்னால அதை தூக்கி எறிகிற மிஞ்சி பலம் கொண்ட ஆவிய தேவன் அனுப்புவார். தேவன் உன் மேல அனுப்புவார். உங்க மேல மிஞ்சி நிக்கிற எது ஒன்னை எழும்ப விடலையோ, எது ஒன்னை ஒட்டுக்குதோ, எது ஆவிக்குரிய எல்லைய, எது ஆவிக்குரிய மண்டலத்தை ஆனா எது ஒட்டக்குதோ, மிஞ்சி பலம் கொண்டது. மிஞ்சி பலன் கொண்டு அது என்னில் பாரமானது. எது ஒன்னில மிஞ்சி பலன் கொண்டு உன்னிய விடலையோ, விசுவாசத்துல ஜெபிக்க ஆராதனையில தேவ சமத்துல திளங்க விடலையோ, அதை தேவன் தூக்கி மாற்றுகிறார். மிஞ்சி பலன் கொண்டதை கொடுங்கோல ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஆகாமியத்தினுடைய கொடுங்கோல் தேவன் அதை தூக்கி மாற்றுவாரு. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். பிரதர் நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? பிரதர் என் லைஃப் எப்படி செட்டில் ஆயிருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு வெல் செட்டில்டு, நான் ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கணும். ஏன் நான் போக முடியல தெரியுமா? எனக்கு இவங்க நெருக்குனாங்க, இவங்க செய்வன பண்ணாங்க, இவங்க சூனியம் பண்ணாங்க, இந்த குடும்ப விரோதமா எழும்பினது. எந்த கொடுமையின் செங்கோல் இருந்தாலும், உன் தரிசனத்தை தடை பண்ணுகிற, உன் விஷனை தடை பண்ணுகிற, உன் ஊழியத்தை தடை பண்ணுகிற ஆமென் ஆகாமியத்தின் கொடுங்கோல் தூக்கி எரிகிற ஒரு தேவ அபிஷேகம் ஃபயர் இறங்கி வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒடுக்கினது, ஆவிக்குரிய ஜீவிதத்தை ஒடுக்கினது, ஆவிக்குரிய எல்லையில ஒரு எழும்ப விடாதபடி ஆகாமியத்தின் கொடுங்கோல், உன்னை நெருக்கின ஆகாமியத்தின் கொடுங்கோல், அது தேவன் அபிஷேகத்தினால தூக்கி எறிகிறார். என்னால எழும்ப முடியல, என்னால ஷைன் பண்ண முடியல, என்னால எதுவும் செய்ய முடியல. என்னை நெருக்குது, என்னை அது எழும்ப விடாதபடி என்னை அநியாயத்தினால என்னை புரட்டி போடுகிறார்கள். தேவன் அதை தூக்கி எறிகிறார். அல்லேலூயா. தேவன் அதை தூக்கி எறிஞ்சிட்டு தேவன் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, நீதிமானுக்கு விரோதமாய் அநியாயக்காரர்கள் எழும்பி ஆமை தோத்திரம் அநீதியின் கொடுங்கோலை எழுப்புகிறார்கள். நீ அதுக்கு நேரம் ஒண்ணும் பேசாத. கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆண்டவர் தூக்கி எடுப்பார். கர்த்தர் உனக்கு வேண்டி நியாயம் செய்வார். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். ஆமென். சொல்லுங்க. மிஞ்சி பலன் கொண்டது பிரச்சனை. மனமடிவு, மனம் ஒண்ணு பிரச்சனைங்கிற மிஞ்சி பலன் கொண்டது, மனமடிவு மிஞ்சி பலன் கொண்டது, பலவீனம் மிஞ்சி பலன் கொண்டது.
ஆகாமியத்தின் கொடுங்கோல். அல்லேலூயா. இங்க ஒரு சகோதரி இருக்காங்க. அவர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க வாங்கினது கொஞ்சம் தான், ஆனா வட்டி கட்டி 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 எங்களை ஏமாத்திட்டாங்க, நிறைய எங்களை ஏமாத்திட்டாங்க. யார் ஏமாத்தினாலும் அதுக்கு இடம் கொடுத்துரு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகிறவர், எல்லாத்தையும் எடுத்து மாற்றுகிறவர். அநியாயத்தின் கொடுங்கோலையும் அநியாயம் செய்கிறவர்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியையும் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியையும் 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியையும் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியையும் வாசிக்க கேட்கலாம். யோனத்தான் உயிரை போல சிநேகித்தான். 5ஆம் வசனம் கடைசி பக்கம். சவுலுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கும் பிரியமாயிருந்தான். முதல்ல யோனத்தான் அன்பாயிருந்தான், அன்று சவுலுடைய ஊழியக்காரர்களுக்கு அன்பாயிருந்தான். 16ஆம் வசனம், அந்த கோத்திரத்தார் எல்லாரும் அவன் மேல் அன்பாயிருந்தார்கள். 20ஆம் வசனத்துல மீகாள் அவன் மேல் அன்பாயிருந்தான். மீகாள் அவன் மேல அன்பாயிருந்தாள். ஒரு மனுஷன் மேல முதல்ல யோனத்தான் அன்பாயிருந்தான், இரண்டாவது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரும் அவன் மேல பிரியமாயிருந்தார்கள். 16ஆம் வசனத்துல அந்த கோத்திரம் முழுதும் அவன் மேல அன்பாயிருந்தது. 20ஆம் வசனத்துல மீகாளும் அன்பாயிருந்தாள், அதை சுற்றிலும் ஸ்தோத்திரம் சவுலும் அன்பாயிருந்தான். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மிஞ்சி பலன் கொண்ட அன்பு, மிஞ்சி பலன் கொண்ட அன்பு. எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, எல்லாரும் தாவீது இடத்துல அன்பா இருக்காங்க, எல்லாரும் தாவீது மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. ஆனா 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தாவீது சொல்றான், நானோ தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன், நானோ தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன். ஐயா உயர்த்தியாமே எல்லாரும் உன் மேல அன்பு கூறலாம், எல்லாரும் உன்னை சிநேகிக்கலாம். எல்லாருடைய அன்பு மாயை, எல்லாருடைய அன்பும் உன்னை பலவீனப்படுத்தும், எல்லாருடைய அன்பு உன்னை காயப்படுத்தும், எல்லாருடைய அன்பு உன்னை ஒட்டைக்கும். ஆனால் தாவீது தேவனில் அன்பு கூர்ந்தான். ஹல்லேலூயா. தாவீது மேல உலக அன்பு மிஞ்சி பலன் கொண்டது, உலக அன்பு மிஞ்சி பலன் கொண்டது. ஆனா தாவீதோ, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீ வெளியில காட்டின அன்பு, உலகத்துல காட்டின அன்பு, பணத்துக்காக காட்டின அன்பு, வஸ்திரத்துக்காக காட்டின அன்பு, ஒருத்தரத்துல ஏதாகிலும் கிடைக்கும் கேட்ட அன்பு, இந்த அன்பு நிமித்தம் அது மிஞ்சி பலன் கொண்டு, அது மிஞ்சி பலன் கொண்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தீவிரிக்கும் போது தாவீது சொல்றான், இவங்க எல்லாரும் என்ன சிநேகிச்சாலும் நான் அவரில் அன்பு கூறுகிறேன், நான் அவரில் அன்பு கூறுகிறேன். உலக அன்பு எல்லாம் மற்ற போகும்போது, உலக அன்பெல்லாம் ஒரு ஊழியக்காரனை சிநேகிக்கும் போது, அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற என்னுடைய அன்பு தேவன் மேல, என்னுடைய அன்பு கிறிஸ்துவின் மேல. உலக அன்பு, உலக மனுஷர்கள் அந்த அன்பு உன்னில் பலன் கொண்டு விட்டதோ, அந்த அன்பு உன்னில் தோத்திரம் மிஞ்சி பலன் கொண்டதோ, அந்த அன்பில் இருந்து வெளிவர முடியாம அந்த அன்பில் நீ பலவீனப்பட்டாயோ, இன்றைக்கு உன்னுடைய அன்பு தேவனில் ஆயிருக்கட்டும், அந்த அன்பு தேவனில் ஆயிருக்கட்டும். அந்த அன்பிலிருந்து என்னால வெளியே வர முடியல, அதை அந்த அன்பில் பலன் கொண்ட, அந்த அன்பில் பலன் கொண்ட அந்த பாரத்தை ஆவியானவர் தூக்கி எறிகிறார், தூக்கி எறிகிறார். மிஞ்சி பலன் கொண்ட அன்பு, மிஞ்சி பலன் கொண்ட அன்பு, மிஞ்சி பலன் கொண்ட அன்பு, அது தேவனிடத்துக்கு திரும்பட்டும், அந்த அன்பு தேவனிடத்துக்கு திரும்பட்டும், அந்த அன்பு தேவனிடத்துக்கு வரட்டும், அந்த அன்பு தேவ சமூகத்தில் திரும்பட்டும். அந்த அன்பு நிமித்தம் காயப்பட்டது, உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அந்த அன்பில் மிஞ்சி பலன் கொண்டாயோ, கர்த்தர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார், ஆண்டவர் உங்களோட தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களோட திட்டமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன், நான் உம்மில் அன்பு கூறுவேன். இந்த அன்பு உனக்குள் இருக்குமானால்
ஆமே, எந்த வல்லமை உன்னை எடுத்தெறிய முடியாது. எந்த அசுத்தாவிகளும் ஆமே உன்னை தோற்று போக பண்ண முடியாது. எந்த வல்லமைகளும் உன்னை ஓவர் கம் பண்ண முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நிறைய காரியம் சொல்லணும், நேரம் இல்ல, முடிக்கிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு நேரம் வரலாம். நான் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. எரேமியாவை நாவினாலே வெட்டினார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளை விளங்காது, உன் பிள்ளை படிச்சு கிழிச்சான், அவன் படிச்சு கிழிச்சான், உன் குடும்பம் 2000. வார்த்தையினாலே வெட்டினவர்கள். வார்த்தை மிஞ்சி பலன் கொண்டதோ, வார்த்தை மிஞ்சி பலன் கொண்டு பாரமானதோ. ஆமா, அந்த வார்த்தை என்னைய சோரம் போக்கிட்டு, அந்த வார்த்தை என்னைய வேதனைப்படுத்திட்டு, அந்த வார்த்தையினால பிரிவினை வந்துட்டு, அந்த வார்த்தையினால கசப்பு, அந்த வார்த்தையினால பகைமை. இன்றைக்கு தேவன் அந்த வார்த்தைய உன்னில் பலன் கொண்டத மிஞ்சி பலன் கொண்டத ஆமே பரிசுத்த ஆவியானவர் எடுத்து மாற்ற போகிறார். ஆமே, இடி விழும் உன் வீட்டுல. ஆமே, நீ மண்ணா போயிருவ. உன் குடும்பம் ஆமே ஒண்ணுக்கு இல்லாம போயிரும். பாரு, உன் பிள்ளைகள் செதறி வருவாங்க. அந்த வார்த்தை உன்னை வெட்டி போட்டதோ. தீர்க்கனாகிய எரேமியாவை ஆமே ஜெயிக்க முடியல. வார்த்தையினாலே வெட்டினார்கள், வார்த்தையினாலே வெட்டினார்கள். ஒவ்வொருத்தட்ட மைக்க கொடுத்தா நீங்க சொல்லுவீங்க, பிரதர் அந்த வார்த்தை தான் என்னை இந்த அளவுக்கு ஆக்குச்சு, பிரதர் அந்த வார்த்தை தான் நான் இன்னைக்கு இப்படி ஆக காரணம், அந்த வார்த்தை தான் இந்த பிள்ளை இப்படி ஆயிப்போச்சு. இன்றைக்கு தேவன் தலையெழுத்த திருப்பி எழுத போகிறார். ஆமே, மிஞ்சி அந்த வார்த்தை பலன் கொண்டதோ, மிஞ்சி அந்த வார்த்தை பலன் கொண்டதோ, மிஞ்சி அந்த வார்த்தை பலன் கொண்டதோ. அல்லேலூயா. ஒரே பைபிளை வாசிக்கிறவங்க, ஒரு சபையில் ஆராதிக்கிறவங்க, ஒரு அப்பத்தை ஆமை பிட்டு பங்கிடுகிறவங்க, ஆமை வெட்டினது வார்த்தை கொண்டு, வெட்டினது நாக்கு கொண்டு. பேனா கத்தி கொண்டு குத்தினாலும் ஸ்டிச் போட்டா ஆறிடும். ஆனா வார்த்தை கொண்டு வெட்டினா ஒரு காலம் மாறாது, ஒரு ஜென்மத்திலே அது மாறாது. ஆமா, அது என்னில் மிஞ்சி பலன் கொள்ளுது. நான் முழங்கால் படியிடும் போதெல்லாம் அது எனக்கு கேட்குது. ஆமா, நான் தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் எனக்கு கேட்குது. நான் முழங்கால் போட்டு பாட்டு பாடும்போது அது எனக்கு கேட்குது. மிஞ்சி பலன் கொண்டதோ, மிஞ்சி பலன் கொண்ட அந்த பாரத்தை தேவன் எடுத்து மாற்றுகிறார், தேவன் எடுத்து மாற்றுகிறார். ஆமை, மனுஷன் சொல்லுகிறபடி அல்ல, மனுஷன் சொன்னபடி அல்ல. தெய்வம் பிள்ளை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. தேவனும் பிள்ளை குறிச்சு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. தேவன் வாலிபத்தை குறிச்சு ஒரு பெரிய தீர்மானம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவன் சொன்ன அப்படி ஆயிட்டு, இவங்க சொன்னாங்க அப்படி ஆயிட்டு. அவங்க சொன்ன அன்னையில இருந்து என் வீட்டுல இப்படி நடந்துகிட்டே இருக்குது. வார்த்தை கொண்டு வெட்டினான். அல்லேலூயா. உயர்த்தி சொல்லுங்க, வார்த்தை கொண்டு யாரு வெட்டி இருந்தாலும் அந்த வார்த்தை ஒன்னில் மிஞ்சி பலன் கொண்டு நிக்குதோ, அந்த வார்த்தை மிஞ்சி பலன் கொண்டு நிக்குதோ, தேவன் அதை எடுத்து மாற்ற போகிறார். தேவன் அதை எடுத்து மாற்ற போகிறார். பரிசுத்த ஆவி வரும்போது இதெல்லாம் எடுத்து மாற்றப்படும். பரிசுத்த ஆவி மிஞ்சி பலன் கொண்ட பாரத்தை அவ எடுத்து மாற்றுவதற்கு அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. உயர்த்தி சொல்லுங்க, மிஞ்சி பலன் கொண்டதை, மிஞ்சி பலன் கொண்டதை, மிஞ்சி பலன் கொண்டதை பரிசுத்த ஆவி எடுத்து மாற்றும். பரிசுத்த ஆவி எடுத்து மாற்றும். நீங்க வரும்போது பாரத்தோட, வரும்போது வேதனையோட, வரும்போது மனக்லேசத்தோட, வரும்போது மன துக்கத்தோட, ஆமை வரும்போது பலவிதமான கொடுமையின் ஆமை தோத்திரம் செங்கோலோடு கூட, கொடுமையின் கோல்கள் உங்களை நெருக்கி கொண்டு வந்தது. இப்போ உங்க மேல இருந்து எல்லா நுகங்களை தேவன் மாற்றாரு. உங்க மேல இருந்த பாரங்களை கர்த்தர் மாற்றாரு. உங்க பிள்ளைகள் மேல இருந்த நுகங்களை மாற்றாரு. உங்க குடும்பத்தின் மேல இருந்த நுகங்களை கர்த்தர் மாற்றாரு. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் உன்னில் கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் என் மேல் அன்பு கூர்ந்தாலும், எல்லாரும் என் மேல் அன்பு கூர்ந்தாலும் நான் தேவனில் அன்பு கூறுவேன். அந்த அன்பு எல்லாத்தையும் எடுத்து மாற்றும். அந்த அன்பு பிரச்சனைகிற உன்னில் பலன் கொண்ட பிரச்சனையை எடுத்து மாற்றும். நான் நல்லா தான் ஓடிட்டு இருந்தேன், நான் நல்லா தான் ஓடிட்டு இருந்தேன்.
நான் நல்லாதான் விசுவாச வாழ்க்கையை தொடங்கினேன், நல்லாதான் என் ஜீவிதம் முன்னுக்கு போச்சு, ஆண்டவர் விடுதலையாக்கி தான் கொண்டு வந்தாரு. இப்ப என்னை சுற்றிலும் ஒரு திறமாலை, என்னை சுற்றிலும் என்னை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்து இருக்குது. நீ இறங்க இறங்க இறங்க, வெள்ளம் போல சத்துரு எழும்புவான், ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா, ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். உன்னை மனமடிவாக்கினார்களோ, ஆலயத்துல உன்னை மடிமடிவாக்கிட்டாங்களோ, நீ பாடும்போது உன்னை மனமடிவாக்கிட்டாங்களோ, நீ வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கும் போது விசுவாசிகள் உன்னை மனமடிவாக்கிட்டாங்களோ, உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டாங்களோ, என்னைக்கு இந்த மைக்கு உன் கையில இருந்து பிடுங்கப்பட்டுச்சோ அதே ஸ்டேஜில் அந்த மைக்கு உன் கையில கொடுக்கப்படும். ஆகாமியத்தின் கொடுங்கோலை, ஆகாமியத்தின் கொடுங்கோலை தேவன் அதம் பண்ணி போடுவார். பரிசுத்தவான்களுக்கு நேராய், பரிசுத்தவான்களுக்கு நேராய், பரிசுத்தவான்களுக்கு நேராய் அநியாயம் நடத்துகிறார்கள். ஆனால் தேவனோ அவர்களை அமைதியாய் இருக்கும்படி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. என் பலவீனத்தை பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க, நீ சபைக்கு போறியா, இனி நீ சர்ச்சுக்கு போறியா, ஆண்டவர் சுகம் தருவாருன்னு சொன்ன, உங்க பாஸ்டர் கை வச்ச அற்புதம் நடக்கும் சொன்ன, அவரே வல்லம் இல்லாம கிடக்காரு, அவருக்கே கிருபை இல்லாம கிடக்காரு. பாஸ்டருக்கு முந்தி மாதிரி ஒண்ணு இப்போ கிருபை எல்லாம் கிடையாது. எந்த பாஸ்டருக்கும் முந்தி மாதிரி கிருபை இருக்காது பாருங்க. என தினந்தோறும் அதிகாலை தோறும் புது கிருபையினால் அந்த வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் ஆமோதிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுது புரியுதா? அவர் கிருபை இருந்தா அப்படி பண்ணிருக்கலாம், அவர் கிருபை இருந்தா இப்படி பண்ணிருக்கலாம், அவர் கிருபை இருந்தா அதை சொன்னாரா, அவர் இதை சொன்னாரா, அவர் அதெல்லாம் அவர்கிட்ட என்ன கிருபை இருக்குதோ அதே கிருபை என்கிட்ட இருக்குது. நான் அந்த கிருபை என்கிட்ட இல்ல பாருங்க. எனக்கு தினந்தோறும் புது கிருபை தேவன் தருகிறார். அல்லேலூயா. விடுதலைக்காக பல மாசம் காத்து கிடந்தோம், விடுதலைக்காக பல வருஷம் காத்து கிடந்தோம், விடுதலைக்காக 3 வருஷம் 7 வருஷம் உங்கூட பட்டினி கிடந்த நாட்களை மறந்துட்டு கிருபை இல்லைன்னு பேசுறேன். நான் கிருபை இல்லைங்கிறதுனால நான் வருத்தப்பட போறதும் இல்ல. எனக்கு தேவை வசனம் பிரசங்கிக்கும் போது பேய்கள் ஓடணும். என் ஆசை வசனம் பிரசங்கிக்கும் போது வியாதிஸ்தல் சுகமாகணும். என் ஆசை வசனத்தை கேட்டு ஒருத்தர் மனம் திரும்பணும். என் ஆசை வசனத்தை கேட்டு ஒருத்தர் வாழ்க்கையில செல்வந்தர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. பலவீனம் குறையல, நீ ஆண்டவர் சமூகத்துல போற, இனியும் உன் கால் சரியாகல, இனியும் உன் கண்ணு சரியாகல, இனியும் உன் நட மாறல. எல்லா நடைகளுக்கு நடுவிலும் முன்ன பார்த்து போன ஜனங்களுக்கு முன்னால பின்னால பார்த்து 2 காலுக்கு கீழே தோத்திர நின்று காலுக்கு கீழே முகத்தை வச்சுட்டு பிரசங்கம் கேட்டவளுடைய பலவீனத்தின் ஆவிய தேவன் தூக்கி எறிவதற்கு வல்லமை உள்ளவரானால், இன்னைக்கு தேவன் மிஞ்சி பலன் கொண்டது. அந்த மிஞ்சி பலன் கொள்ள நம்மளால மிஞ்சி பலன் கொண்ட பாரம் ஆகும்போது என்ன சொல்லுவோம்? மோகன்தாஸ் பிரதர் என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. நீரே சொல்லு, நான் ஏதாவது சொல்லி நீர் குழப்பி? ஆமென். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். கடைசியா சொல்லு. மிஞ்சி பலன் கொண்ட பிரச்சனைக்கு வரும்போது என்ன சொல்றோம்? ஏன் தற்கொலைக்கு சூசைட் அட்டெம்ப்ட், ஏன் தற்கொலைக்கு ஏன் ஒரு மனுஷன் போறான்? தற்கொலைக்கு ஏன் போறான்? அடுத்த நிச்சயம் இல்லாத நிலைமை, அடுத்த நம்பிக்கை இல்லாத நிலைமை. அல்லேலூயா. நீங்கள் நானும் வாழுகிறது, நம்மளை வாழ வச்சது ஸ்தோத்திர இயேசுநாதர் தானே. எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? மிஞ்சி பலன் கொண்ட பாரத்தை இன்னைக்கு கர்த்தர் எடுத்து மாற்றி இருக்கிறார்.